என்னடா இது காரத்துக்கு எதுக்குள்ள போட்டிருக்க? என்ன பண்ண போகிறோம் இந்த வீக்கெண்ட்? நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வீட்டிலே பிரியாணி சமைச்சு பக்கத்தில் இருக்க பார்க்கில் போய் நாங்கள் சேர்ந்து சாப்பிட போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. 11 மணி 11. ஸோ வெங்காய பச்சடி பண்ணுறதுக்கு இங்கே அனாமிகா பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஆத்மிகா என்ன பண்ணுற? செஃப்ங்களா கிச்சனில் செஃப்பை காணல. செஃப் எஸ்கேப்பா? ஓகே, நம்ம செஃப் வந்தாச்சு. ஸோ முதல்ல நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா வெங்காயமும் பூண்டு இஞ்சி இதை போட்டு முதல்ல அரைக்க போகிறோம். வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கவா? எதை கற்றுக்குறோமோ இல்லையோ கல்ஃபில் வந்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணவும் சமைக்கிறவும் ஈஸியாக கற்றுக்கலாம். A few moments later. இந்த வெங்காயத்தை எவன் தான் கண்டுபிடிச்சது சமையலுக்கு? ஐயோ டேய் பத்தி அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறேன். டேய் ஆத்து டேய் நெய் நிறைய போடு, அப்போதான் நல்ல டேஸ்ட் வரும். இந்த செம்பில் நல்ல சவுண்ட் வரும், அப்பதான் பிரியாணி நல்ல சேஃப்ஸாக இருக்கும் தெரியுமா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போடு 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 போடு. வெங்காயம் கட் பண்ண தெரியுது, ஒன்னொன்னா ஓபன் பண்ணி போட வேண்டியது. அது எக்ஸ்பர்ட் எல்லாம் அப்படிதான் கட் பண்ணுவாங்க. பிரியாணி இங்க ஒன்னா போடுவோம். இது நம்ம ஒரு சிஸ்டர். ஸோ இங்கே நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் தான். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே. உப்பு போட்டாச்சு. டேய் யாதவ் என்ன பண்ணிச்சிருக்க? உப்பு குளியல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எல்லாம் காட்டு. என்ஜாய் பண்ணு. Oh no! பிரியாணி பண்ண சொல்லி கொடுத்தது யாரு சர்மி? நான் தானா? இல்ல, நான் யூடியூப் பார்த்து படிச்சேன். வீடியோ எடுத்துட்டு நீ இப்ப சொல்லு. நான் தான் அப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல போட்டு இருந்தேன். யூடியூப் பார்த்து படிச்சேன். அப்ப நான் சொல்லி தந்த அந்த கறி எல்லாம் ஞாபகம் இருக்கா? நீ என்ன சொல்லி தந்த? இப்படி டக்குனு கேட்கக்கூடாது, ஞாபகம் இருக்கு சொல்லணும். சிக்கன் போடும். சிக்கன் ஐயோ. ஓ மஞ்சளையும் புதிய ஒண்ணு போடல. என்னது? இந்த மாஸ்டர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இதனால பிரியாணி லாஸ்ட் சொல்லுவோம் டேஸ்ட் கம்மியா இருக்கு சொல்லுவோம். நீ தானே அந்த சலாடு செஞ்சது? உப்பு அவ்வளோ மாதிரி போட்டிருக்க. நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. வெறும் உப்பு தான் இருந்தது. Flashback. தண்ணி ஊத்திட்டியா பிரியாணில? அதுக்குள்ள மிஸ் பண்ணியாச்சு. பாத்திரம் கழுவுது. இதுதான் எங்க பிரியாணி மாஸ்டரோட சீக்ரெட் மசாலா. ஏற்கனவே சட்டி இல்லாம ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். வந்திருக்கான் சட்டி இல்லாம. முட்டை அடக்குது போட்டி.
சேலஞ்ச் யார் ஃபர்ஸ்ட் முட்டை அடக்கான்னு. இங்க நாங்க வந்து எக்ஸ்ட்ராவா சிக்கன் குழம்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இது நம்ம சிஸ்டர் தான் சிக்கன் குழம்பு வைக்கிறது. இது வந்து என்ன ஸ்டைல் பிரியாணி சர்மி? சர்மி இது என்ன ஸ்டைல் பிரியாணி? உனக்கே பேர் இது. நம்ம ஒரு பேர் வைப்போம், சொல்லு ஏதாவது ஒரு பேர் வை, டக்குன்னு வை. சரி, கன்னியாகுமரி பிரியாணி. அதே சவுண்ட் வரல எனக்கு. கன்னியாகுமரி பிரியாணியில் என்னெல்லாம் இருக்கும்? பிரியாணி, முட்டை இருக்கும், குழம்பு இருக்கும், பப்படம் இருக்கும், அப்புறம் ஊறுகாயும் இருக்கும், ஆனியன் ரைத்தா, அதான் வெங்காய பச்சடி. ஆனால் இங்கெல்லாம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் நிறைய ஐட்டம் மிஸ் ஆகும். சில ஹோட்டலில் முட்டை கிடைக்காது, சில ஹோட்டலில் பப்படம் கிடைக்காது, சில ஹோட்டலில் முட்டை இருந்தால் பப்படம் இருக்காது, சில ஹோட்டலில் குழம்பு கிடைக்காது. ஸோ இங்கே வந்து எல்லா ஹோட்டல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கன்னியாகுமரி பிரியாணி இங்கே கிடைக்கவே கிடைக்காது. கரெக்டா? கன்னியாகுமரி பிரியாணி கிடையாதா? அது அப்போ நம்ம ஊரை விட்டு விடக்கூடாது. ஆனால் நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி இங்கே கிடைக்காது, அப்படி சொல்லலாமா? நம்ம ஊர் கன்னியாகுமரி ஸ்டைல் பிரியாணி இங்கே கிடைக்காது. இங்கே என்ன பிரச்சனை? முட்டையை காணலையா? முட்டையை எடுத்தது டேய், ஒரு முட்டையை காணல, நீங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீ எதுக்கு முட்டை எடுத்து ஆட்டையை போட்டு சாப்பிட்ட? உனக்கு பிடிச்சிருந்தா ஆட்டையை போட்டுருவேன். பிரியாணி சாப்பிடும்போது முட்டை கிடையாது, சரியா? ஓகே, தம் போட்டாச்சு. ரைட்டு, தம்முக்கு அழகான ஒரு ஐட்டம் வச்சிருக்கோம். நீ எவ்வளவு நேரம் வைக்கணும் தம்மு? சர்மிக்கு தெரியாது. நீதான் தம்மு ஸ்பெஷலிஸ்டா? தம் ஸ்பெஷலிஸ்ட். எவ்வளவு வைக்கணும்? சிக்கன் குழம்பு 65 ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் பிரியாணி தம்ல இருக்கு. முதல்ல டேஸ்ட் பண்ணுவோம். பசிக்குது, நம்ம எப்ப போவோம்? ஒண்ணு பண்ணுவோம், இங்க இருந்து சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். நேற்றுக்கு ஒரு பிளான் பண்ணோம் தெரியுமா? நேற்றுக்கு இது மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணோம். நீட்டா அப்புறம் வந்து எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டு மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டோம். இது ஓகேவா? அந்த பெரிய பீஸ் பப்படம். வெங்காய பச்சடி எப்படி இருக்கு பிரியாணி? உனக்கு பிடிக்கலையா? இவளுக்கு பிரியாணி கிடையாது, கொடுக்க கூடாதுன்னா முட்டையும் கிடையாது. முட்டை எடுத்து சாப்பிட்டுட்டா இங்கே சாப்பிடுது. பார்க்ல போய் சாப்பிட வேண்டாம். சாப்பிட்டுமா? Flashback. சாப்பிடணுமா இல்ல நம்ம பார்த்து சாப்பிடலாமா? ஓகே. யாருக்கு பிரியாணி பார்த்தது பசி வந்தது? உனக்கு தானே? ஓகே, அண்ணாரோ நீ தான் ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணியை டேஸ்ட் பண்ண லக்கி பர்சன். நீ லக்கியா இல்லையா?